அகரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சித்தார்த். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருத்தவங்க தன்னுடைய நண்பரோட பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மர்ம நபர் வந்து அவங்களுடைய நண்பரை தாக்கிவிட்டு அந்த மாணவியை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதாவது அந்த நண்பரோட பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நீ அவனோட பேசிகிட்டு இருக்கிற, அதனால் இதையெல்லாம் நான் வந்து உன் வீட்டில் போட்டு காட்டிடுவேன், இல்லை உன்னுடைய பேராசிரியருக்கு நான் அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கிறான். இதன் அடிப்படையில் அந்த மாணவி வந்து கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் தனிப்படை அமைச்சு தேடும் பொழுது ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த குற்றவாளி சிக்கிறான். இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் மேலே ஏற்கனவே 2013 பல கேஸ் பெண்டிங்கில் இருந்திருக்கிறது. ஒரு குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஞானசேகரன். இவர் வந்து அடையாறில் வந்து ஒரு ஃபுட் ட்ரக் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 4 மனைவிகள். அந்த 4 மனைவிகளில் ஒருத்தவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஊழியராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஞானசேகரனை கைது செய்யறதுக்கு முன்னாடி போலீஸ் இருந்து அவர் தப்பிக்க முயற்சிச்சு கடைசியில் அவருக்கு கை கால்கள் எல்லாம் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றம் முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு 15 நாட்கள் வந்து நீதிமன்ற காவலில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சம்பவத்தை பற்றின எஃப்ஐஆர் காப்பி அப்படிங்கிறது லீக் அவுட் ஆகி பல இடங்களில் வந்து சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி அப்படிங்கிறது ரொம்ப சென்சேஷனலாக, ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ரிப்போர்ட்டு. பாலியல் வழக்கு சம்மந்தப்பட்டது எஃப்ஐஆர் காப்பி எல்லாமே. ஆனால் அப்படியாப்பட்ட ரிப்போர்ட் கசிஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. அதே சமயம் அது விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்குது. இந்த சம்பவத்தை வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கண்டிச்சிருக்கிறாரு, தமிழக போலீஸையும் கண்டிச்சிருக்கிறாரு, தமிழக அரசையும் கண்டிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னாடியே தன்னுடைய செருப்பை கழட்டிட்டு திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்ற வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேன், திமுக ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு சொல்லி நானே சாட்டையில் எடுத்து அடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் இந்த அழகுராஜா படத்தில் வர மாதிரி தில்லானா திவ்யநாதன் எப்படி தன்னை சாட்டையில் எப்படி எடுத்து அடிச்சுக்குவாரோ அது மாதிரி இவர் சாட்டையில் எடுத்து தன்னை அடிச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து நாங்கள் முருகன்ட்ட போகிறோம், போய் திமுக ஆட்சியை வந்து என்ன சொல்கிறது, திமுக ஆட்சியை அகற்றணும், அது வரைக்கும் வந்துட்டு முருகன்ட்ட போய் முறையிட போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேண்டுதலாக வச்சிருக்கிறாரு. நமக்கு என்ன சில கேள்விகள் வருது அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் வந்து திமுகவுக்கு நெருங்கின தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற பல செய்திகள் வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் மிகுந்த நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் பல செய்திகள் வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோட எடுத்த புகைப்படம், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம், அதுக்கப்புறம் திமுக சார்ந்த பிரமுகர்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படம், இதெல்லாமே கசிஞ்சு இவர் திமுகவுக்கு நெருங்கின தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். அந்த நபர் திமுகவுக்கு நெருங்கின பட்சத்தில் அவருக்கு மெத்தனம் காட்டினாங்க அப்படின்னா நாம் அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி தான் ஆகணும். அதை நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும், அதை கண்டிச்சு தான் ஆகணும். அதில் நம்மளுக்கு மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் பாஜகவினுடைய அண்ணாமலை கண்டிக்கிறாரே, அதை தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு தகுதி வாய்ந்த கட்சியாக பிஜேபி இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. ஏன்னா மணிப்பூர்ல 2 பெண்கள், அதுல ஒரு பெண் வந்து ராணுவ வீரனுடைய மனைவி, அவரு பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டது யாரால? இந்த RSS மணிப்பூர் அமைப்பா இருக்கக்கூடிய மெய்தி லீபூன் அப்படிங்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவங்களால தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. எத்தனையோ பாலியல் பலாத்கார சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அப்ப அண்ணாமலை என்ன பண்ணாரு? சரி, அடுத்து ஆசிஃபா அப்படிங்கிற சிறுமி, அந்த சிறுமி வந்து பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அந்த பலாத்காரத்து செஞ்ச அந்த நபர்கள் வந்து கைது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்திய தேசிய கொடியை தூக்கிட்டு போய் ராலி போய் அதை அசிங்கப்படுத்தினது யாரு? இதே பிஜேபி சேர்ந்தவங்க தான். பில்கிஸ் பானுடைய வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை பொது மன்னிப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ணது யாரு? அப்பெல்லாம் அண்ணாமலை எங்க போனாரு? அவங்களை விடுதலை பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? எங்கேயாச்சும் கேட்கல. இல்ல ஏன் போன அதிமுக ஆட்சியில கூட பொள்ளாச்சி சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. அப்ப அந்த சம்பவம்லாம் நடந்தப்ப அண்ணாமலை எங்க போனாரு? ஏன் பாஜக இருக்கிறவங்களுக்கு, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜக, ஏன் கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு பாஜக, அந்த பாஜக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பாலியல் ரீதியான வழக்குகள்லாம் அவங்களுக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ அதையெல்லாம் எதிர்த்து அண்ணாமலை என்ன பண்ண போறாரு? அப்போ எத்தனை சாட்டையில் அடிச்சுக்க போறாரு? இப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது. ஆக நமக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்குது தான், விமர்சனம் இருக்குது தான். ஆனால் அதை கேள்வி கேட்கறதுக்கான தகுதி வாய்ந்த கட்சியாக பிஜேபி இருக்குதான்னு கேட்டால்
இல்லைன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாதிக்கப்பட்ட இந்த சம்பவத்தையொட்டி இதை தமிழக அரசு முழு பொறுப்பை ஏற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திமுக அரசை அகற்றம் வரைக்கும் நான் செருப்பணிய மாட்டேன்னு சொன்னார். ஆனால் பாஜகவினுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள், பாஜக பிரமுகர்கள் அவங்க ஏகப்பட்ட பேர் மேலே எத்தனையோ பாலியல் வழக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல சான்றாவணங்கள் எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட விரும்புகிறோம். இதில் அண்ணாமலை அந்த பாலியல் வழக்கில் சிக்கின பாஜக நிர்வாகியோடு சேர்ந்து ஃபோட்டோ கூட எடுத்திருப்பாரு. அதெல்லாம் உங்கள் பார்வைக்கு முன்னாடி. இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற இந்த நபர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் எப்படி நுழைஞ்சாரு, ஒரு பேரண்ட்ஸ் கூட அனுமதிக்கப்பட முடியாத ஒரு நிலையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் எப்படி இந்த மாதிரியான தனிநபர்கள் உள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இவர் மேலே நடவடிக்கை இன்னும் தீவிரப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது மக்களினுடைய பெரும்பாலான கோரிக்கையாக இருக்கிறது. அரசு தரப்பும் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த வித நடுநிலையும் இல்லாமல் ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுத்து வர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேலும் இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.